ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ஊர்காவல் படையில் உங்களுக்கான வேலையை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு திருப்பூர் இருக்க பாருங்கள், அங்கே மாவட்ட ஊர்காவல் படை துணை மண்டல தளபதி பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்ட ஊர்காவல் படையில் துணை மண்டல தளபதி பதவிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதுக்கு பட்டப்படிப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவராக இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். இது ஒரு கௌரவ பதவி என்பதால் ஊதியம் எதுவும் வழங்கப்படாது. சமூகத்தில் நன்மதிப்புள்ள சேவை மனப்பான்மை உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பதவிக்கு விண்ணப்ப விரும்புவோர் தங்களது விண்ணப்பத்தை சுயவிவர குறிப்புடன் அந்த போலீஸ் சூப்பரண்ட் திருப்பூர் மாவட்டம் அந்த முகவரிக்கு 20ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அல்லது டேரெக்டாக சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஊர்காவல் படையில் துணை மண்டல தளபதி பதவிக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணுங்கள். டிகிரி முடித்தவங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான டெய்லி வேஜஸ் மாரி சேலரி கொடுப்பாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.